இன்னும் இந்த அக்கா மேல உனக்கு கோவம் இருக்கா என்ன? ரேணு, யாரு ரேணு இது? உங்க சிஸ்டரா? ஆமா கார்த்திக், இவ என்னோட அக்கா தான். அம்மாவா? அப்போ இந்த குழந்தை? ஆமா, என்னோட பொண்ணுதான் அவ, கீர்த்தி. எங்களெல்லாம் மறந்துட்டல்ல கனி? எங்களை ஒரு டைம் கூட வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலல்ல? ரேணு, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க ரேணு. நான் அப்ப பண்ண தப்புக்கு தான் இப்போ நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னடா அம்மா பேசிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் இருங்க. என்னக்கா சொல்ற நீ? ஆமா ரேணு, அப்ப நான் பண்ண தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி பேசுற நீ? இல்ல ரேணு, அன்னைக்கு நான் காதலிச்சவன் தான் பெருசுன்னு உங்க எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு உங்களை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுக்கா? நீ என்னதான் எங்களை விட்டு போனாலும் எங்களை வந்து பார்க்கலனாலும் நீ எங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்கன்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னன்னா, ஆமா ரேணு, நான் கல்யாணம் பண்ணவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. எனக்கே அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே. என்ன சொல்ற நீ? ஆமா ரேணு, நான் அவனை கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் வரைக்கும் தான் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனோட சுயரூபமே எனக்கு தெரிய வந்துச்சு. அவன் என்ன மாதிரி பல பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துடுச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட போய் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சண்டை போட்டதுக்கு, ஆமா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நான் இப்படிதான் இருப்பேன், என் கூட இருந்தா இரு, இல்லைன்னா எங்க போய் செத்து ஓடின்னு சொல்லிட்டான். என்ன? ஆமா, சரி, நானும் அதெல்லாம் பொறுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். நாளாக அவனோட அட்டகாசம் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. வேலைக்கும் போறது கிடையாது, நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுட்டா. என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல ரேணு. திரும்ப இதை பத்தி நான் கேட்க போனதால இன்னும் ஒரு நாள் கூட அடிக்காம இருந்ததே இல்லை ரேணு. தினம் அடிப்பான். அந்த டைம்ல தான் நான் பிரெக்னெண்டா வேற இருந்தேன். நான் அவன் பண்ற தப்பெல்லாம் கேட்கறதுனால இந்த குழந்தை என்னோடதே இல்லை, இது வேற எவனோடதான்னு சொல்லி என்னை பத்தியே தப்பா அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டான். என்ன அவ பண்ணாத சித்திரவாதம் இல்ல, ஏண்டா இருக்கும், செத்துடலான்னு பல நாள் தோணி இருக்கு. ஆனா என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கேன். அக்கா, என்ன சொல்ற? இவ்வளோ நடந்திருக்கு, நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல இதை பத்தி. எங்ககிட்ட கூட உனக்கு வரணும்னு தோணலல்ல? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ரேணு நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன்? உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன் நான். செத்தாலும் பரவாயில்ல, அது என்னோட போட்டோம். திரும்ப வந்து உங்க யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் உங்க யார் கண்ணிலுமே படாம இவ்வளோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏங்க இப்படிலாம் பேசுற நீ? நீ எங்களை விட்டு போனதுனால நீ என் கூட பிறக்கலன்னு ஆயிடுமா, இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு பொண்ணு இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை ரேணு, நான் என் வாழ்க்கையில பண்ணக்கூடாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சு உங்க எல்லாருமே உதறிட்டு வந்தனோ, அவன் தான் என் வாழ்க்கையே கெடுத்துட்டான் இன்னைக்கு. இப்ப நீ உன் ஹஸ்பண்ட் கூட இல்லையா? அப்போ இல்ல ரேணு, இப்படி பிரச்சனையானால அவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நானும் வெளியே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்போதான் என் ஆஃபீஸ்ல என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு என்னை அவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். என்னோட டெலிவரி டைம்ல என் கூட இருந்து பார்த்துக்கிட்டது எல்லாமே அவங்க ஃபேமிலி மட்டும்தான். அதுக்கப்புறம் அவள் மேரேஜ் ஆகி அவள் ஃபேமிலியோட ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டா. ஆனால் நான் இப்போ கூட அவள் வீட்டில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவளும் அவளோட ஃபேமிலியும் என்னோட படிப்பு மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்துச்சு. என்னோட படிப்பு மட்டும் இல்லைன்னா நான்லாம் எப்போவோ காண போயிருப்பேன். பொண்ணுங்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம்னு அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. கொஞ்ச நாள்லே என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருந்துச்சு. நான் அவனை எப்படியாவது திருத்திடலாம் அப்படின்னு எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. கடைசியில் அவன் டிவோர்ஸும் வாங்கிட்டு போயிட்டான்.
இன்னைக்கு அவன் வேற கல்யாணமும் பண்ணிட்டான். குழந்தை குட்டியோட நிம்மதியா இருக்கான். ஆனா அவனை நம்பி வந்த நான் தான் இப்படி சீரழிஞ்சு யாரும் இல்லாம நிர்கதியா நின்னுட்டு இருக்கேன். கடவுள் நான் பண்ண தப்புக்கு எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, உனக்கு நாங்க இருக்கோம். இல்ல ரீனு, நான் திரும்ப வந்து உங்க யாரையும் சங்கடப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ விரும்பல. என்னோட வாழ்க்கை இப்படிதான் ஆகிடுச்சு. என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன். அவளை நல்லபடியா கரை சேர்த்துட்டேனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் முடிச்சுப்பேன். அக்கா, என்னக்கா ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு நாங்க இருக்கோம், நீ இப்படியெல்லாம் பேசாத. சரி சரி விடு. நான் என்னோட கஷ்டத்தை சொல்லி உன்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. ஆனா அப்பா தான் நீ இப்படி போயிட்டனால என்னையும் அம்மாவையும் சுத்தமா நம்புறதில்ல. நாங்க எது பண்ணாலும் குத்தோன்ற மாதிரி எங்களை டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க ரேணு, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, உனக்கு நாங்க இருக்கோம். நீ எதை நினைச்சு கவலைப்படாதக்கா. ரேணு, மாமா எப்படி இருக்காரு? மாமா வந்து சொல்லு ரேணு, மாமா எப்படி இருக்கு? மாமாக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? எப்படிக்கா ஆகும்? மாமாவா மேலே எவ்வளோ ஆசை வச்சிருந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ அதை வேணான்னு சொல்லிட்டு போனதை மாமாவால் தாங்கிக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு நீ எழுதி வச்சுட்டு போயிட்டு மாமா அதுலேருந்து ரொம்ப உடஞ்சி போயிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் மாமாவுக்கு வேற பொண்ணு பார்க்குறத பற்றியும் கல்யாணத்தை பண்ணுறதை பற்றியும் எவ்வளோ டைம் பேசிட்டோம். ஆனால் மாமா எதுக்குமே ஒத்து வரல. எனக்கு பொண்ணும் வேணாம் கல்யாணமும் வேணாம் அப்படின்னு இப்போ வரைக்குமே மாமா தனியாக தான் இருக்கு. என்ன வேணும்? மாமா இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமையா இருக்கு. நான் மாமாக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு இப்படி அனுபவிக்கிறேன். அதுவும் இல்லாமல் மாமா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கம் வர்றதே நிறுத்திடுச்சு. நாங்கள் யார் கால் பண்ணாலும் எடுக்கிறதும் இல்லை. நாங்கள் மாமாவை பார்த்தே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் எல்லார் வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்கிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கிறேனும். அக்கா, நீ அழாத. நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்தா எல்லாமே சரியாகிடும்னு எனக்கு தோணுதுக்கா. அழாதக்கா. இல்லை ரேணு, நான் வரல. என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்கள். இனிமேலும் வந்து நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. நான் இப்படியே இருந்துக்கிறேன், விட்டுடுங்க. அக்கா, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற? நம்ம வீட்டுக்கு தானக்கா வர. இல்லை ரேணு, வேண்டாம். நீ எனக்காக ஒன்று மட்டும் பண்ணு. நீ என்னை பார்த்த விஷயத்தையோ இல்லை நான் இங்கே தான் இருக்கன்ற விஷயத்தையோ என்னை பற்றி எதையுமே வீட்டில் சொல்லிடாத. யாருக்குமே என்னை பற்றி எதுவுமே தெரிய தேவையில்ல. எங்க இப்படியெல்லாம் சொல்கிற? அப்போ இனி என்கிட்ட திரும்ப பேச மாட்டியா? அதெல்லாம் இல்லை ரேணு. நீ இன்னைக்கு என்னை பார்த்த மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு அவங்க தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் உனக்கு என்ன எப்போவது பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்து பேசிட்டு போ. ஏன்னா இந்த அனாதைக்கு உங்களை விட்டு வேற யாரும் இல்லை. அக்கா, ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்கிற? உனக்கு நான் இருக்குங்கக்கா. நீ உன்னோட ஃபோன் நம்பர் கொடு, நான் என்னோட அட்ரஸை சென்ட் பண்ணுறேன். உனக்கு எப்பயாவது என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்து பாரு ரேணு. மற்றபடி நான் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரிய வேணாம். உன் காலில் கூட விழுறேன். அக்கா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? விடு. உனக்கா எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ நீ வா. கண்டிப்பாக உன்னை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. சரி ரேணு, பாப்பா வேற சாப்பிடலை. காலையில் சாப்பிட்டது தான். அவளுக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும். நான் கிளம்புறேன். அக்கா, அன்பை சொல்றானே யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் வந்தேனே. சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாய். சில நேரம் சண்டைகளாலே என்னை வென்றிடுவாய். பேசாமல் மௌனத்தினாலே மலரை சொல்லிடுவாய். இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாய். துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி ரொம்பவே குட்டியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு. அந்த காரணத்தால தான் வீடியோ குட்டியாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்டோரி சின்னதாக முடிஞ்சனால நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, முடிச்சுட்டு வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸாம் டைம் டேபிளை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.